பாஜக பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு ஒரு திட்டத்தை ஒரு தேசத்துக்குள்ள ஒரு மண்ணுக்குள்ள செயல்படுத்துறதாக இருந்தால் அவங்க வந்து குறைந்தது 20-25 ஆண்டுகள் செயல் திட்டத்தை வடிவமைப்பாங்க. இப்போ 2025 அவங்க ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அதற்கான செயல் திட்டங்களை அவங்க எப்போ வகுப்பாங்க அப்படின்னா 2000 வகுத்திருப்பாங்க. இப்போ 2000 அவங்க முதல்ல வந்து துவக்கப்புள்ளி வச்சது எங்கே அப்படின்னா ஈழத்தில் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிற பாருங்க. 2000களில் அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. 2003 ஒரு முடிவை வந்து இயக்கம் அறிவிக்குது. தேர்தல் புறக்கணிப்பு நடத்துகிறாங்க. 2009 இன அழிப்பு நடக்குது. 2009க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு இன எழுச்சி ஏற்படுது. இந்த இன எழுச்சிக்கு பின்னால் இந்த இன எழுச்சியை மட்டும் நம்ம எல்லாம் பேசியிருந்த நேரங்களில் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இயற்கை வள சுரண்டல்கள் பேரழிவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதான் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸை நம்ம உருவாக்கலாம். நான் வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த சீக்வன்ஸோட எண்டில் தான் சீமான் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். சீமான் தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த 20 ஆண்டுகளில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சீமானோட அஜெண்டா எல்லாம் 2009 ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அது கிடையாது. 2000களில் எப்போ ஈழத்தில் அந்த துவக்கப்புள்ளி வைக்கப்பட்டதோ அப்போவுமே சீமானோடைய அஜெண்டாவும் அங்கே ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த இயக்கம் தன்னுடைய சுய ஆட்சி பிரகடனத்தை அறிவித்தது, அதுக்கு பின்பாக அந்த தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்தது, ஈழத்தில் இன அழிப்பு நடந்தது, ஈழ இன அழிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு இன எழுச்சி ஏற்பட்டது. இந்த இன எழுச்சி மட்டும் பேசப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த இயற்கை வளங்களும் சுரண்டப்பட்டது, தமிழ்நாட்டோட கோமணம் உருவப்பட்டது. எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னால் முழுக்க காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது.